அது மதஹப் ஆதரிக்கக்கூடிய உலமாக்கள் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. நிறைய இன்றைக்குள்ள காலகட்டத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 1980 எடுத்துக்குவோம். 80 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு காலம் வரைக்குமே 2025 வரைக்கும் நிறைய உலமாக்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பேசும்போது ஏராளமான கருத்து, ஏன் மதஹப் நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது நிறைய கருத்தில் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வைக்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அபுதாபியில் ஜமாலி பேசியிருக்கிறாரு. நிறைய கருத்தை அவர் பேசுகிறாரு. இந்த ஜமாலி ஒரு கருத்தை பேசும்போது என்ன கருத்து பேசுகிறாரு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதஹபின் அவசியம் அப்படிங்கிற கருத்தில் அவர் பேசுகிறாரு. பேசும்போது நிறைய கருத்துக்கள் மதஹப்பை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். மதஹப்புங்கிறது விளக்க உரை, குரானுக்கு விளக்க உரை, ஹதீஸுக்கு விளக்க உரை, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பேசுகிறாரு. அந்த வீடியோவும் பாருங்க. மதுஹபுகள் அவசியம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். மதுஹபு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்படி ஒரு கேள்வியே வராதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஏன் மதுஹபு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ குர்ஆன் ஹதீஸ் அல்லாம மூணாவதாக ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இப்படி ஒரு கேள்வியே வருது. ஆனா உண்மையில் அப்படி கிடையாது. மதுஹப்னு சொன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்க உரை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு ஆள் ஷாஃபி மதம்னு வச்சுக்கிறோங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அந்த விளக்கத்தை யாரா எடுத்துக்கொண்டா அவர் ஷாஃபி மதஹப். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் எந்த விளக்கம் தர்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டா அவர் ஹனபி மதஹப். ஒருவர் மதுஹபை பின்பற்றுகிறார் என்றாலே குர்ஆனை பின்பற்றுகிறார், ஹதீஸை பின்பற்றுகிறார். மதுஹப் அப்படின்ற ஒண்ணு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, அப்படியே மதுஹப் ஏன்னா மூணாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேற எதையோ சொல்லக்கூடிய ஒன்று மதுஹப் அப்ப நினைச்சதுனாலதான் எதுக்கு மதுஹப்ங்கிறாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்க உரை. எல்லா நாளும் குர்ஆனை படிச்சு புரிய முடியாது, எல்லா நாளையும் ஹதீஸை படிச்சு எல்லாத்தையும் புரிய முடியாது. புரிய வேண்டியது புரியும், அளவே புரியாம யாரும் கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் எல்லோராலும் புரிய முடியாது. அதனால தானே அல்லாஹு தஆலா குர்ஆனில ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப மக்கள் இருசாராராக இருப்பார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு தெரியலையா குர்ஆனை போய் படிங்க, உங்களுக்கு தெரியல ஹதீஸை படிங்க என்று அல்லாஹ் சொல்லல. யாருக்கு தெரியுமோ உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறங்கிறான். இப்ப இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்க அந்த கருத்தை நான் ஏற்ற நடந்தா நான் ஷாஃபி. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்க அதை நான் ஏற்று நடந்தா நான் ஹனபி. அவ்வளவுதான். மதுஹப் என்றாலே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாக்கா குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் போது மதுஹப் எதுக்கு கேள்வியே வராது. ஏன் மதுஹப்னு ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது தான். சரிங்க, ஏன் இப்படி பெரியவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும்? குர்ஆனுடைய வசனங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து முடியாதுன்னு சொன்னேன்ல. உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டுட்டா வேட்டைக்கு செல்லுங்க அப்படிங்கிறான். இப்ப குர்ஆனோட வசனத்தை மேலோட்டமா ஒரு ஆள் பார்த்தாருன்னு வைங்களேன், அவர் தர்ஜுமா மட்டும் படிச்சாரு, இஹ்ராம் முடிஞ்சுட்டா வேட்டைக்கு போகணும். ஹஜ்ஜுக்கு போனாரு, ஹஜ்ஜு முடிஞ்சு இஹ்ராம கலைஞ்சாரு, அந்த அம்பை எடுங்க அந்த துப்பாக்கி எடுங்கிறாரு. ஏங்க நான் வேட்டைக்கு போறேன், ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டானே இஹ்ராம் விடுபட்டுட்டா வேட்டைக்கு போகணும்னு, அதனால நான் போறேங்கிறாரு. இப்படி ஒரு சொல்ல காரணம் என்ன, பின்னணி ஒண்ணு இருக்குது. இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி தந்ததுதான். வஹுர்ரிம அலைக்கும் ஸைதுல் பர்ரி மா தும்தும் ஹுருமா, நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, விலக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சட்டம் இருக்குது. இப்ப இஹ்ராம்ல விடுபட்டாரு, போகலாம். இந்த சட்டத்தின் பின்னணி தெரிந்திருந்தா இதுவரைக்கும் தடை செய்யப்பட்டது இந்த தடை நீங்கிருச்சுன்னு அல்லாஹ் சொல்ல வர்றான்னு புரிவாரு. இல்லாவிட்டா ஓ இஹ்ராம் முடிஞ்சிட்டாக்க நம்ம இதுக்குதான் போகணும் போல தெரியும் வழங்குவாரு. அதுக்காக தான் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே இதா கும்தும் இல ஸலாத்தி தொழுகைக்கு போய் நின்றுட்டாக்கா வக்ஸுலு உஜூஹக்கும் உங்க முகத்தை கழுவுங்க வைதியக்கும் கையை கழுவுங்க அதை உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை ஒரு ஆள் படிச்ச உடனே தர்ஜமாவுல பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது ஒரு பக்கெட் தண்ணியோட உள்ளுக்கு போறாரு. ஏங்க அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல தொழுகைக்கு நின்றுட்டாக்கா நீங்க முகத்தை கழுவணும் கையை கழுவுண்டு, அதனால நான் சபுலண்டு தான் உதவி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலே இப்ப தனியா போயிரும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், தொழுகைக்கு நின்று விட்டால் தான் சொல்றான். அப்படின்னா நின்று விட்டாலும் போய் நின்ற பொருள் அர்த்தமா? தொழுகைக்கு நிற்க நீங்கள் ஆயத்தமானால் இந்த விளக்கத்தை பெறதுக்கு தான் பெரியவங்க நம்ம போறோம். நேரடியா தர்ஜமா படிச்சக்கா பள்ளிவாசல்லாம் தண்ணி தான். சரி, அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஅபுத் ரப்பக ஹத்தா ஏத்தியக்கல் யகீன், உங்களுக்கு யகீன் உறுதி வர்ற வரைக்கும் உங்க ரப்ப வணங்குங்க. ஒரு ஆள் சொல்றாரு இனிமே நான் ரப்ப வணங்க தேவையில்லை, ஏங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு யகீன் வந்துருச்சுல அப்படிங்கிறாரு. ஏன் யகீன் வர்ற வரைக்கும் இந்த வசனம் அவர் அப்படிதான் வழங்குறாரு. உறுதி வர்ற வரைக்கும் எனக்கு உறுதி வந்துருச்சு நான் இனிமே வணங்கணுங்கிறாரு. இப்படித்தான் தவறாக விளங்குவார்கள் அவங்க தர்ஜமா படிச்சா. அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. இங்க யகீன் என்பது மரணம்னு அர்த்தம். ஏன் அதுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துங்கிற வார்த்தையை போடாம யகீன்ங்கிற வார்த்தையை போட்டான்? ஒரு மனுஷன் பிறந்துட்டா எது நடக்குதோ நடக்கலையோ உறுதியா ஒண்ணு நடக்கும், அதுதான் மௌத்து. அதனால மௌத்துக்கே யகீன்ங்கிற வார்த்தை இறைவன் பிரயோகிக்கிறான். இப்ப உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் உங்க ரப்ப நீங்க வணங்குங்க. இப்போ நேரடி வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் புரிவான்னு சொன்னா தவறாகத்தாங்க இவர் புரிவார். இன்னொன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, உங்க கைய கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்தி, உங்க கைய ஒரே அடியா விரிச்சிடாதீங்க அப்படிங்கிறான். இத தர்ஜமா ஒரு ஆள் படிச்சாரு, யார்ட்டும் கேட்கல. தர்ஜமாவில் அப்படிதான் இருக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி தான் தர்ஜமாவில் இருக்கும். அப்ப இனிமே யாரும் கழுத்துல கை வைக்க கூடாதுன்னு பாரு. ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டான்? இனிமே யாரும் கையை விரிக்க கூடாதும் பாரு. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான விரிக்க கூடாது அப்படின்னு பாரு. கையை விரிக்கலன்னா எந்த காரியம் செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியுமா? ஒது செய்ய முடியுமா? தொழ முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாத. அப்ப கையை விரிக்க கூட என்ன அர்த்தம்? இதுக்கு தான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறது. இறைவன் இங்க இலக்கிய நயத்தோடு உபதேசம் செய்யறான், கஞ்சனா இருக்காதங்கிறான். கழுத்துல கையை கட்டிக்கிறான், கையை எடு அடுத்தவங்களுக்கு கொடு, கஞ்சனா இருக்காத. அடுத்து ஒரே அடியாக விரிச்சிடாத அப்படின்னு அர்த்தம். கொடுக்க முடிவு பண்ணிட்டியா இருக்கதான் கொடுத்து நீ கஷ்டப்படாதப்பா, உனக்கும் மனை மக்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரே அடியா விரிச்சு விடாத. அப்ப தேவையான அளவுக்கு கொடு. தமிழ்ல ஒரு சொல்லுவாங்கல்ல பாத்திரம் அருந்து பிச்சை எடு. பாத்திரம் அருந்து பிச்சை எடுக்க ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்க. ஒண்ணு நம்மகிட்ட இருக்கிற பாத்திரம் எந்த கெப்பாசிட்டியோட இருக்குது அதுக்கு தகுந்த வாரம் எடுத்து கொடுக்கணும், ஏன் நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வருகின்ற நபன் அவனும் பார்த்தா கொண்டு வர்றான், கொண்டு வரல அவன் தேவையை உணர்ந்து கொடு. சாதாரண தேவைக்கு ஒரு ஆள் வந்தா அது தகுந்தவாறு, பெரிய தேவைக்கு ஒரு ஆள் வந்தா அதுக்கு தகுந்தவாறு. பாத்திரம் அறிந்து வருகின்றவனின் பாத்திரம் அறிந்து நீ பிச்சை இடு, அப்படி அர்த்தம் இருக்குது. அது இருக்கட்டும். இப்ப இறைவன் இங்க சொல்றது கஞ்சனா இருக்காத, கொடுக்க முடிவு பண்ணிட்டா இருக்கிறதா கொடுத்து கஷ்டப்படாத. இந்த விஷயத்தை இலக்கிய நயத்தோடு சொல்கிறான் இறைவன். உனது கையை கழுத்திலே கட்டி வைத்துக் கொண்டிருக்காதே, ஒரே அடியாக விரித்து விடாதேங்கிறான். இந்த இலக்கியத்தான் புரியறதா இருந்தாக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? இல்ல நான் தர்ஜமா படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்படிதான் சிக்கல். இன்னும் பல வகையான சிக்கல்லாம் ஏற்படும். ஒரு ஆளு ஒரு பணக்கார வீட்டு வாசல் நின்றாரு. யாரு? போனவரு ஏழை. கதவை தட்டினாரு. வீட்டுக்குள்ள இருந்த செல்வந்தர் என்னப்பா அப்படின்றாரு. இந்த ஏழை சொன்னாரு உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துல என் பங்கு பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. அவரு சொன்னாரு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீ யாரு நான் யாரு, ஏன் சொத்துல ஏன்ப்பா நீ பங்கு கேட்கிற? அதுக்கு அல்லாஹ் சொல்றாரு என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள். நீங்க ஒரு மூமின், நான் ஒரு மூமின். அப்ப எனக்கு நீங்க சகோதரன், உங்களுக்கு நான் சகோதரன். ஒரு சகோதரனுடைய சொத்துல பங்கு இருக்கா இல்லையா? அதனால உங்க சொத்துல என் பங்கை பிரிச்சு தாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போனவர் தான் வரவே இல்லை. இவர் கதவை தட்டினாரு. இந்த வர்றேன்னு சத்தம் மட்டும் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று கழிச்சு இந்த பணம் ஒரு 50 காசு தூக்கி கொடுத்தாரு. என்னங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்க, ஏன் பங்கு இவ்வளவுதான்? அவ்வளவுதான்டாரு. என்ன காரணம்? எல்லாம் நீ ஓதுன வசனம் தான். நீ சொன்னீங்கல்ல மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள், உலகத்தில் நீன நான் மட்டுமா மூமின்கள் இருக்கிறோம்? எவ்வளவு மூமின்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் பங்கு இருக்குதுல. கணக்கு போட்டு பார்த்தேன், உன் பங்கு 5 காசம் வந்துச்சு, போனா போயிட்டு 50 காசம் போயிட்டு போ அப்படின்ட்டாரு அவரு.
இப்ப காரணம் என்ன? குர்ஆனுடைய வசனத்தை பயன்படுத்துறாராம். இப்படியா பயன்படுத்துறது? அதற்காகத்தான் நீங்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக நீங்க எடுக்காதீங்க, அது விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதற்காகத்தான் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோல பேசக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, மதஹப் இமாம்களுடைய சொந்த கருத்து கிடையாது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தரது தான். ஒருத்தர் சாஃபி இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் சாஃபி மதஹபை சார்ந்தவர். ஒருத்தர் அனஃபி இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் அனஃபி இமாமை சார்ந்தவர், அதாவது அனஃபி மதஹபை சார்ந்தவர். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசிட்டு குர்ஆனை எல்லாராலும் புரிய முடியாது. எல்லாம் புரிய முடியாதுன்னா எல்லாமே புரிய முடியாதுன்னு இல்லை, சில விஷயம் புரிய முடியும், எல்லா விஷயம் புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா குர்ஆனை படிங்க நல்லா சொல்றானா, ஹதீஸை படிங்கன்னு சொல்லி சொல்றானா? குர்ஆனை படிக்காதீங்க கொண்டு வராரு அவர். உங்களுக்கு புரியலையா, ஒரு விஷயம் தெரியலையா, என்ன பண்ணணும்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா அவர் சொல்லக்கூடியது ஆயத்தை சொல்றாரு. அதான் 16வது 43வது வசனம், நபியே உமக்கு முன்ன வகி அறிவிச்சு நாம அவரோட அனுப்பி வச்சதெல்லாம் ஆம்பளைங்களை தான், ஆண்களை தான் தூதராக நம்ம அனுப்பி வைத்தோம். ஆகவே இவர்களை நோக்கி நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்தைய வேதங்களை கற்றோரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்குதுல்ல. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதுக்கு 16வது சூறால இருக்கு. 16வது சூறால 43வது வசனம், அதே மாதிரி 21வது சூறால 7வது வசனத்தில் இருக்கு. இதுலேயும் நபியே உமக்கு முன்னர் மனிதர்கள் ஆண்களையே தவிர வேறு எவரையும் நாம் தூதராக அனுப்பவில்லை. உமக்கு அறிவிப்பது போன்ற நம் கட்டளைகளை அவர்களுக்கும் வகி மூலம் அறிவித்தோம். இவர்களை நோக்கி கூறுவீராக, இது உங்களுக்கு தெரியாதிருந்தால் முன்னுள்ள வேத ஞானமுடையவரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றானா, ஆண்களை தான் தூதராக அனுப்புவோம். இது குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட, அதாவது அகுலு திக்ர், அதாவது வேதத்துடைய ஞானம் இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிக்க வேண்டாம் நல்லா சொன்னானா? எவ்வளோ இட்டு கட்டுறாங்க பாருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலையா, ஆலிம்களாகி எங்களிடம் கேளுங்க, இதுதான் உங்களுடைய வாதமே. நீங்களாவே படிக்கக்கூடாது, இதை தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ வடிகட்டுத பொய் இது. இது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகுமா, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுமா? இதே மாதிரி கருத்துப்பட இன்னொரு வசனம் இருக்கு. இவங்க சொல்ற பிரகாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சீங்கன்னா வழிகெட்டு போயிடுவீங்க, ஹதீஸை பார்க்காதீங்க, குர்ஆனை பார்க்காதீங்க, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்குங்க. இதுதான் இவங்களுடைய வாதமா இருக்குது. அப்ப இது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, அல்லாஹ்வும் இப்படி சொல்லல. அப்ப அல்லாஹ் விதிக்காத ஒன்றை விதியாக்குறாங்க. உங்களுக்கு புரியலையா, நீங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, அதுவும் பெரியோர்கிட்ட கேளுங்க. சொல்ற வாதம் பார்த்தீங்கன்னா புரிஞ்ச பெரியோர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி வசனம் பார்த்தீங்கன்னா 10வது சூறால 94வது வசனத்தில் இருக்கு. நபியே நாம் உமக்கு இறக்கி இருக்கும் இந்த புத்தகத்தில் சந்தேகம் கொள்ளாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட வேதங்களை ஓதுறாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அல்ல கேட்க சொல்றான் இங்கேயும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வசனம் இறங்குதுன்னா அதற்குரிய விளக்கத்தை யூத கிறிஸ்தவர்கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லி ஒரு யூத கிறிஸ்தவன் சொன்னால் இது எப்படி வழிகட்ட விளக்கமோ அதே மாதிரி வழிகட்ட விளக்கத்தை தான் ஷேக் அப்துல்லா ஜமாலியும் கொடுக்குறாரு. அப்போ அதாவது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் ஒரு விஷயம் படிக்கும்போது தெரியாமல் இருக்கும். அப்போ தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுங்கிற வழிமுறையை தான் எல்லாம் அங்கே சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒருத்தர் குர்ஆனோட அதிகமாக தொடர்பு வச்சிருக்கிறாரு, 10 வருஷமாக தொடர்பு வச்சிருக்கிறாரு, 20 வருஷம் தொடர்பு வச்சிருக்கிறாரு, நாம் இப்போ தான் படிக்கிறோம். அப்போ நமக்கே தெரியும் அவர் அதிகமான தொடர்பு குர்ஆனோட இருக்குன்னு. அவர்கிட்ட போய் கேட்க சொல்லி எல்லாம் சொல்கிறான். நீங்கள் படிக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. அல்ல இங்கே அப்படி சொல்கிறான், அல்ல அப்படி சொல்லவே இல்லை. அப்படி பார்த்தா இவங்க மதரசாவில் இழுத்து மூடணும். ஏன்னு கேட்டால் இவங்க கற்றுக்க தானே போகிறாங்க, ஒன்றுமே அறியாத நிலையில் மதரசாவுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லுவாங்க, வந்துடணும், அவ்வளோதான். இவங்க புத்தக வடிவில் படிக்கக்கூடாது, மதரசாக்களெல்லாம் இழுத்து மூடணும். அப்போ இதுக்கெல்லாம் தயார் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் அறிந்தவராக இருந்தார் அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிந்தவரா அப்படி ஒருத்தர் கூட காட்ட முடியாது. இது பார்த்தீங்கன்னா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மக்களால் கேட்கப்படுகின்ற எதற்கும் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறார் ஒருத்தர். மக்களால் கேட்கின்ற எதற்கும் தெரியாது என கூறாமல்
அனைத்திற்கும் ஃபத்துவா கொடுக்குறாங்கல்ல, இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இது தாரமில்ல இருக்கு. அதாவது வந்து எல்லா கேள்விக்கும் பதில் தருது, எந்த கேள்விகள் ஃபத்துவா கொடுக்கறது, இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இது மாதிரி வந்து அதாவது அப்போ இப்னு மசூத் அவங்களும் பல இடங்களில் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தெரியாதுன்னு சொன்னதுனால அவன் குரானை படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணுமா? அந்த விஷயம் தெரியாது. அப்போ தெரிஞ்சவள்கிட்ட போய் கேட்பாங்க. இப்னு மசூத் அவங்களும் சொல்கிறாங்க, குரானை குறித்து ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா இன்னொரு நபர்கிட்ட நான் பயணம் சென்று போய் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் நடைமுறை. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருவா அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு யார்கிட்ட? இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. அப்போ இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, அது குறித்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க, தெரியாதுங்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தாரமில் இருக்குது. தாரமில் 184 186 இருக்குது. அதுவும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறது வந்து அது கல்வியில் பாதி அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். அப்போ தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது இவங்க என்னமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி, இப்போ ஜமாலிக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சது மாதிரி, சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்களுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சது மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறாங்க. மக்கள் தர்ஜுமாவை படிக்கக்கூடாது, தர்ஜுமாவை படித்தா வழிகட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா குரானில் எப்படி இருக்குது, ஹதீஸில் எப்படி இருக்குது, கற்றுக் கொடுக்க சொல்லி தானே இருக்குது. புகாரியில் பல இடங்களில் இருக்குது. உங்களில் சிறந்தவர் யார் நபி சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? இதை புகாரியில் பார்த்தீங்கன்னா 5022 இருக்குது. எப்படி இருக்குது? அதாவது வந்து கற்றுக் கொடுங்க குரானை, உங்களில் சிறந்தவர் வந்து யார் அப்படின்னா, குரானை வந்து தானும் கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கு வந்து கற்பிக்கிறாங்களே இவங்க தான் சிறந்தவங்கன்ட்டு இருக்குது. அப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சில பேர் வந்து கல்வி படிக்க வராங்க. கல்வி படிக்க வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி போகிறாங்க? வீட்டுக்கு திரும்பி போகும்போது கற்றுக் கொடுக்கும் நிலையில தான் போகிறாங்க. அப்போ குரானை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி செய்திகள் தான் வந்து புகாரி முஸ்லீம்ல நிறைய செய்திகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது வந்து பரா இப்னு ஆசிஃப் அவங்க சொல்கிறாங்க, நபி தோழர்களில் வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு எங்களோட முதலில் வந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். அதை வந்து பரா இப்னு ஆசிஃப் அவங்க சொல்கிறாங்க. அதை ஹிஜ்ரத் செஞ்சு ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல யார் அப்படின்னா முஸ்அப் இப்னு உமைர் வராங்க. அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அவங்களும் வந்தாங்க. அவங்க எங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க, மக்காலேருந்து மதீனாவுக்கு வராங்க. அவங்களுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா குரானை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. வெறுமனே வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் அறியாத நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்ககிட்ட வந்து கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம், அதை கேட்டால் மட்டும் உங்களுக்கு போதும் இப்படின்னு சொல்லலை. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்கள் தான் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகாரியில் 3758 மஸ்ரூக் அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா பின் அம்ரு அவங்கள்ட்டும் அப்துல்லா பின் மசூத் அவங்கள பற்றி பேச்சு வந்தது. உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அப்துல்லா பின் மசூத் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அப்போ அப்துல்லா பின் அம்ரு அவங்க சொல்கிறாங்க, இந்த இப்னு மசூத் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, அப்துல்லா பின் நபிஸ்லாம் சொன்னாங்க, அப்துல்லா பின் மசூத் அபு உதைஃபாவின் முன்னாள் அடிமை சாலிம், உபை இப்னு கஅப், முஆத் பின் ஜபல் ஆகிய 4 குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் வந்து இப்னு மசூத் அவங்க பேரை தான் முதலாவதாக ரசூல்லா சொன்னாங்க. அதனால் நான் அவரை நிரந்தரமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் சொன்னதாக புகாரியில் இருக்குது, முஸ்னத் அகமதில் இருக்குது, முஸ்லீம் பல நூல்களில் இருக்குது. அப்போ இதை பார்த்து எதை காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் என்ன வந்து சொல்லி கொடுத்தாங்க? குரானை தான் கொடுத்தாங்க. குரானை படிங்க அப்படின்னாங்க. அப்போ குரானை படிங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? சொந்த கருத்து, இவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. அதாவது நீங்களாக படிச்சிங்கன்னா வெளிக்கெட்டு போயிடுவீங்க, நீங்கள் படிக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுகிறாங்க. இன்னும் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க குரானை படிங்கன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்கிறான் குரானில் வந்து எல்லா விஷயமும் கட்டளையிட்டு இருக்கிறான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, நபியுடைய இறுதி முத்திரையை சுமந்து இருக்கும் ஏடு குரானை நீங்கள் ஆய்வு செய்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்படின்னா நீங்கள் 6வது சூறாவில் 151வது வசனம், 152வது வசனம், 153வது வசனத்தை ஓதி பாருங்க அப்படிங்கிறாங்க. அவராக சொல்லலை, நீங்கள அறியாத மக்கள்,
இப்னு மசூத் ஆகி நான் தான் நல்லா அறிஞ்சவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு தான் தெரியும், அதனால் எங்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லலை. இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து நபியோட இறுதி முத்திரையை சுமதற்கு ஏடு குரானை படிப்பது யாருக்கு மகிழ்ச்சி தருமோ, ஆய்வு செய்வது யாருக்கு மகிழ்ச்சி தருமோ, அவர் 6வது சூறால 151, 152, 153 வசனத்தை படிங்கன்னு சொல்லி ஓதியும் காட்டுறாரு. குரானுக்கும் மக்களுக்கும் தொடர்பு பண்ண வேலையை தான் அவர் செஞ்சார். இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன வேலையை செஞ்சார்? மக்களுக்கும் குரானுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு உள்ள உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க, மதஹபுங்கிற பேரில், இமாம்கள் அப்படிங்கிற பேரில் மக்களுக்கும் குரானுக்கும் தொடர்பை குறைக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் 2986 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கராலா பின் கஅப் அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு இவங்க ஆட்சி காலத்தில், உமர் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு இடம் வந்து எங்களோட வந்தாங்க, எங்களை கூஃபாவுக்கு அனுப்புனாங்க. கூஃபாவுக்கு அனுப்பும்போது சிரார் அப்படிங்கிற இடம் வரைக்கும் எங்களோட நடந்து வந்தாங்க. நடந்து வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்கள் மக்கள்கிட்ட போகிறீங்க, மக்கள்கிட்ட போகும்போது அங்குள்ள மக்களுக்கு குரானை முற்படுத்துங்க. என்ன கட்டளையிடுறாங்க? குரானை முற்படுத்துங்கிற கட்டளையை தான் வந்து உமர்ல சொல்கிறாங்க. எடுத்த உடனே ஹதீஸை சொல்லாதீங்க, எடுத்த உடனே வந்து தங்களுடைய நடைமுறையை காட்டாதீங்க, உங்களை நோக்கி நபி தோழர்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க, வரும்போது நீங்கள் குரானை முற்படுத்துங்க இப்படின்னு சொன்ன செய்தி தான் வந்து கராலா பின் கஅப் அவங்க சொல்கிறாங்க. இது இப்னு மாஜால 28 இருக்குது, ஹதீஸ் நம்பர் 28. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தர்ஜுமா படித்தா வழிகெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இவரை கற்பனையாக சில விஷயம் சொல்கிறார். ஜமாலி ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு வந்து கற்பனையான விஷயங்கள் ஓட விடுறாரு. ஓட விடும்போது தான் சில விஷயங்கள் சொல்கிறாரு. சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5வது சூறால 2வது வசனத்தை எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டிட்டு இஹ்ராமை நீங்கள் நீங்கிட்டீங்கன்னா, இஹ்ராமை விட்டு நீக்கிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம் அப்படின்னு வசனம் ஒன்று இருக்குங்க. ஒருத்தர் தர்ஜுமாவை மட்டும் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன நினைக்கிறாரு, ஓ இஹ்ராமை விட்டு களைஞ்ச உடனே நாம் வந்து வேட்டையாட போகணும்னு நினச்சிக்கிட்டு அம்பை கொண்டு வா, வில்லை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இது தர்ஜுமாவோட வந்த விலைங்க அப்படிங்கிறாரு. அப்போ முன்னாடி வசனத்தில் பார்க்கணும்ல அப்படிங்கிறாரு. தர்ஜுமா பார்க்கக்கூடியவங்க யாரும் வந்து உங்களை மாதிரி வந்து 5வது சூறா 2வது வசனத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படி புக்கை மூடி வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய 1வது சூறா 2வது சூறா 3 இப்படி கடந்து தான் வருவாங்க. அப்போ முதல் வசனத்தில் 5ல் 1 என்ன வருது? அல்லாஹ் சொல்லும்போது, நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் உடன்படிக்கையில் முழுமையாக நிறைவேற்றுங்கள், மேலும் உங்களுக்கு பின்வரும் வசனத்தில் அதாவது கால்நடைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்குது, அவற்றை எந்த நேரத்திலும் பூசிக்கலாம், வேட்டையாடலாம். எனினும் நீங்கள் இஹ்ராம் ஹஜ் உம்ராவில் உடையவர்களாக இருக்கும் சமயத்தில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹலால் இல்லை. அல்லாஹ் முன்னாடி வசனத்தை சொல்கிறான் ஹலால் இல்லைன்னு சொல்லி. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை உங்களுக்கு கட்டளையிடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தான் நாடியதை கட்டளையிடுவான். அப்போ வந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் வந்து நீங்கள் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லி 5வது சூறால 1வது வசனத்தில் இருக்குது. அப்போ 2வது வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்டி எப்படி கேலி கிண்டல் பண்ணுறாரு பாருங்க. அரபி தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கத்தை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி தர்ஜுமா படித்து வர நடந்துக்கிட்டாங்களா? யாரும் நடக்கலை, கற்பனையாக சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து காட்டுறது. அதே மாதிரி வந்து 5வது சூறால வந்து 6வது வசனம் அல்லாஹ் ஒழுவை பற்றி சொல்லி காட்டுறான். 5வது சூறால 6வது வசனத்தில் நீங்கள் ஒழு செய்யணும் எப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டும் போது அதை சொல்லும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்பிக்கையாளரே நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்னர் உங்கள் முகங்களையும் முழங்கைகளையும் கைகளையும் கணுக்கால் வரை உங்கள் பாதங்களையும் கழுவிக்கொள்ளும். இந்த வசனம் இருக்குல்ல, இதை காட்டிட்டு என்ன சொல்கிறாரு, தொழுகைக்கு தயாராகும் போது அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து பள்ளி வாசலுக்குள்ளே நின்றுக்கிட்டு இக்காமத் சொன்னதுக்கப்புறம் தயார் அப்போ தான் ஆகிறோம், ஆனது ஒழு செஞ்சால் என்ன ஆகும்? இப்படி ஏதாச்சும் தர்ஜுமா படித்தவங்க யாராச்சும் இப்படி விளங்கி இருக்கிறாங்களா? அரபி மொழி படிச்சுட்டு அந்த ஆணவத்தோடு பேசக்கூடிய நீங்கள் நிறைய பேர் தவறாக விளங்கி இருக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல இப்படி விளங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 49வது சூறால ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. எல்லாருடைய கற்பனை கதை தான். 49ல் 10வது வசனம் இது. வசனத்தில் அவர் ஆதாரம் காட்டல, சும்மா சொல்லுவார், அப்படியே மேலோட சொல்லிட்டு போவார். அதில் 49:10 ஆதாரம் காட்டி என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்களே இப்படி வசனத்தை காட்டி
ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனார், கதவை தட்டினார். ஒரு பணக்காரர் வீட்டில் போய் கதவை தட்டினார். அவர் வெளியே வந்தார். என்னப்பான்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், நம்பிக்கையாளர் எல்லாம் சகோதரன் நல்லா சொல்கிறான்ல, உங்கள் சொத்துல எனக்கு பாதி கொடுங்க, சொத்துலேருந்து எனக்கு பங்கு இருக்கு கொடுங்க இப்படின்னு கேட்டதா சொல்கிறார். இது கற்பனை, இது உண்மையா பொய்யாது? பொய்யை சொல்லி என் மார்க்கத்தை நீங்கள் பேசுகிறீங்க. ஜமாலி அவங்கள பார்த்து கேட்குறோம், நீங்கள் பொய்யை சொல்லி தான், இப்போ கற்பனை தானே இது, எங்கே நடந்துச்சு? தர்ஜுமா படித்தவங்க இந்தந்த விஷயத்தில் தவறாக விளங்கி வழிகட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உங்களால் அப்படி காட்ட முடியாது. உங்கள் கற்பனையில் திறந்து விட்டு இந்த மாதிரி பாருங்கள், சகோதரன் சொல்லி இருக்கிறதுனால ஒருத்தர் போனார், கதவை தட்டினார், இப்படி வந்தார் அப்படி வந்தாருன்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் கற்பனை. அதே மாதிரி கேட்குறாரு இவர். நிறைய இஸ்லாத்தை விட்டு இவர் வெளியே போகிற மாதிரி கேட்பார். கேட்டுட்டு இப்படி வருதில்லை கேள்வி அப்படிங்கிறாரு. யாருக்கும் கேள்வி வரல. அரபி மொழி ஆணவம் பிடிச்ச உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வருது. வீணான சிந்தனைகள்னால இந்த மாதிரி கேள்விகள் வருது. இப்போ ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுருக்குன்னு வசனம் இருக்குது. 62வது சூறால இருக்குது, 62ல் 9ல் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வியாபாரம் தானே இருக்குது, ஒருத்தர் வேற மாதிரி தொழில் செய்கிறாரு. எப்படின்னா கொடுக்கல் வாங்கல் மாதிரி தொழில் செய்கிறாரு, ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு தொழில் செய்கிறாரு. இப்போ வியாபாரி இல்லையே அவர், அப்போ வியாபாரத்தை தானே விட சொல்லி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ அப்படி விளங்கக்கூடாது. அப்போ விளங்குறதுனா தர்ஜுமா படித்தவங்க அல்லாவுடைய சரியாக விளங்கி இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி தப்பான பொருள் கொடுக்கும்போது தான் உங்களை தக்லீது செய்யக்கூடிய மக்களுக்கு ஆமாம் கரெக்டு தானே, அஜர் சூடு கரெக்டாக தானே இருக்குது, வியாபாரம் தனி, அங்கே என்ன கான்செப்டு? பொருளாதாரத்தை திரட்ட வேண்டாங்கிற கான்செப்ட். இதை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது, அதாவது வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகள் கொலை செய்யாதுங்கிற ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி எனக்கு வறுமையில் இல்லை சாதாரணமாக கொலை பண்ணுவான்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளவு ஹராமான விஷயமோ அதே மாதிரி இதுவும் ஹராமான விஷயம். அப்போ எல்லாமே மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டதை மாற்றுறது யார்? இன்னும் சொல்கிறாரு அவர், அதாவது உனக்கு யக்கீன் வர வரைக்கும் வழிபடு அல்லாஹ்ன்னு சொல்லி 15ல் 99 இருக்குது. உமக்கு யக்கீன் வரும் வரைக்கும் அல்லாஹ் வணங்கி கொண்டிருப்பீராக அப்படின்னு இருக்குது. அப்போ யக்கீன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மரணம் அப்படிங்கிற பொருள் கொடுக்கணும். யக்கீன்னா எனக்கு உறுதி வந்துருச்சு, உறுதி வந்ததுனால் நான் வழிபட மாட்டேன்னு சொல்லி சொன்னால் இது எப்படி வழிகட்ட விளக்குமோ, இது தர்ஜுமாவை பார்த்து அப்படி தான் விளங்கும் அப்படிங்கிறாரு. இதை 74வது சூறாவில் 47வது வசனத்தில் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வருது, யக்கீன் வரும் வரை நாங்கள் அப்படி தான் இருந்தோம். நரகவாசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் வர ஹத்தா தானல் யக்கீன் அப்படின்ட்டு வரும். அப்போ யக்கீன் அப்படின்னா மரணம் சொல்லி 74:47 இருக்குது. அப்போ யக்கீன் வரும் வரைக்கும், அதாவது உறுதி வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வழிபடும் சொன்னது யார்? உங்களை மாதிரி தரிக்காவாதிகள் தான். வழிகெட்டு போனது யார்? சூஃபிகள் தான், தர்ஜுமா படித்தவங்க இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு பெற்ற நிலையில், பாதுகாப்பு கேட்ட நிலையில் படிக்கும்போது அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன், பொறுப்பேற்க போதுமானவன். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி ஆயத்துகள், அதாவது 1599 ஆதாரமாக காட்டி யார் வழிகட்டு போனது? தரிக்காவாதிகள் தான். யக்கீன் வரும் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அல்லாஹ் தான் எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு, அதனால் நாங்கள் இன்னைக்கு இனிமேல் வழிபட வேண்டிய விஷயம் இல்லை, நாங்கள் ஷரியத்துலேருந்து ஹக்கீக்கத்துக்கு போயிட்டோம், மாரிஃபத்துக்கு போயிட்டோம், தரிக்கத்துக்கு போயிட்டோம் இப்படின்னு பேசினது சாதாரண ஆட்களா உலமாக்களா? சாதாரண ஆட்கள் யாரும் பேசல, எல்லாம் உலமாக்கள் தான். ஆயத்தை சொல்லி வழிகெடுக்கிற வேலையை தர்ஜுமா படித்தவங்க யாரும் செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் முடியாதது. இந்த வேலையை செஞ்சதெல்லாம் யாரு? ஒரு நீண்ட பட்டியலே இருக்கு. அரபியில் உள்ள அந்த குரான் வாசனை ஓதி காமிச்சு, ஹதீஸை படித்து காமிச்சு தப்பான பொருள் கொடுப்பது உங்களை மாதிரி ஆலிம்கள் தான். இது நீண்ட ஒரு பட்டியலே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கத்தை தூக்கி போட்டது யாரு? தூக்கி போடுற மாதிரி மக்களை தூண்டுறது யாரு? எல்லாம் ஆலிம்கள் தான். உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 2:154 இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி 2வது சூறாலையும் இருக்கு, அதே 3வது சூறாலையும் இருக்கு. இந்த ஆயத்துக்கு அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம், உதவி தேடலாம் இப்படின்னு சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு இப்படி தான் விளக்கம் கொடுத்தாங்களா? ஷஹீதரோட உயிர்கள் பச்சை நிறத்து பறவையில் அந்த வயிற்றில் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த விளக்கத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு அவுலியாக்கள் கபருக்குள்ள உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை மாற்றினது யாரு? உலமாக்கள் தான். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா தூதர் அருள் புரிவார், அல்லாவும் அருள் புரிவான்,
தூதரும் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி 9வது சூறால 2 வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுறது யாரு? தர்ஜுமா படிக்கிறவங்களா அல்லது குரானை வந்து அரபியிலேயே வந்து நல்லா படித்து சரளமாக அரபியிலே பேசக்கூடிய உங்களை மாதிரி உலமாக்கலாம்? அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்? அருள் புரிவாங்கன்னு சொல்கிறது எப்படி? அது வந்து நசையில் ஹதீஸ் இருக்குது. நசையில் 4729 உயிரீட்டு தொகை சம்பந்தமாக கொலை நடந்துருச்சு. கொலை நடக்கும்போது அது உயிரிட்டு கொலை சம்பந்தமாக ரசூல் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க, பொருளாதாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த ஆயத்து இறங்குச்சுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. இது நசையில் வந்து 4721 இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றினது யார்? அல்லாஹ் வந்து ஒரு இபாதத் செய்கிறான், அல்லாஹ் நபி மீது ஸலவாத்து சொல்கிறான் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறது யார்? தர்ஜுமா படித்தவங்களா இல்லை உங்களை மாதிரி ஆலிம்களா? 33:56 நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய வானவரும் நபி என்பது ஸலவாத்து சொல்கிறாங்க. ஸலவாத்துன்னு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அருள் புரிகிறாங்கிறத மாற்றி அல்லாவை இபாதத் செய்கிறான்னு சொன்னது யார்? உங்களை மாதிரி உலமாக்கள் தானே. இந்த மாதிரி நீண்ட ஒரு பட்டியலே இருக்குது. அப்போ வந்து இப்போ ஹாத்தமுன் நபின்னு 33வது சூறால இறுதி நபின்னு இருக்கு. அந்த இறுதி நபிங்கிறது ஹாத்தமுனுக்கு வந்து இறுதின்னு கிடையாது, சிறப்புன்னு சொல்லி பொருள் கொடுத்தது யார்? மிர்சா குலாம் அகமது யார்? தர்ஜுமா படிச்சுட்டு சொன்னா அப்படியா? அரபி படிச்சு சொன்னாரா? அரபி தான். உங்களை மாதிரி ஆலிம் தான், உங்களை மாதிரி அறிஞர் தான், அரபியில் சரளமாக வந்து பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர், படிக்கக்கூடியவர் தான். இவர் தான் வழி கெடுத்தார். 33 அதாவது 33:40 வரக்கூடிய வசனத்தை மாற்றி என்ன பேசினார் அவர்? அப்போ வந்து தர்ஜுமா படித்தவங்க வந்து சமுதாயத்தில் ஃபித்னா பண்ணல. குரான் நல்ல தேர்ச்சி பெற்று நல்லா படிக்க தெரிஞ்சு அரபியில் பேச தெரிஞ்சு உங்களை மாதிரி ஆலிம்களால் தான் நிறைய ஃபித்னா சமுதாயத்தில் உருவாகிருக்குது. இன்னும் சமீபத்தில் கூட ஒரு ஆலிம் சொன்னார்ல தமிழ்நாட்டில், நான் தான் மஹதி அப்படின்னார். பாக்கவி அவர். யார் இப்படி சொன்னது? நான் தான் மஹதின்னு சொல்லி பாக்கவி சொல்கிறார். நான் கனவு பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அந்த ஹதீஸ்க்கு இப்படி விளங்கணும். இதெல்லாம் பேசுகிற தைரியம் யாருக்கு வருது? அரபி மொழியில் நல்ல தேர்ச்சி பெற்ற நான் ஆலிம் சொல்லிக்கிட்டு மக்களுடைய கூட்டத்தை வந்து கூட்டிக்கிட்டு இப்படி செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் துணிச்சல் வருது, தைரியம் வருது. அல்லாஹ் மேலேயும் பயம் இல்லை. நினச்ச கருத்தை வந்து விட்டு அடிக்கிறது யாருடைய வேலை? அரபி மொழி நல்லா படித்து உங்களை ஆலிங்களுடைய வேலை தானே தவிர, குழப்பங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அந்த பட்டியலில் குரான் தர்ஜுமாவை படிச்சதா தமிழாக இருக்கலாம், தர்ஜுமா ஆங்கிலமாக இருக்கலாம், உருதாக இருக்கலாம், மலையாளமாக எந்த தர்ஜுமாவாக இருந்தாலும் தர்ஜுமா படித்தவங்க பண்ண ஃபித்னா வந்து 1% நீங்கள் 100% மேலே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரியான வாதத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சம். குரானை படிக்காத எங்ககிட்ட மட்டுமே கேட்டுங்க அப்படிங்கிறது இது எங்கேயுமே இல்லை. அல்லாவும் சொல்லல, அல்லாவோட ரசூலும் சொல்லல, நபித்தோழருடைய நடைமுறையும் அதை காட்டலை. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இவங்க சார்ந்து இருக்க மதகபை வந்து தூக்கி நிப்பாட்டணும். அதுக்காக வந்து இஸ்லாத்தை கீழே போட்டாவது, குரானை கீழே போட்டாவது, ஹதீஸை கீழே போட்டாவது மதகபை வந்து மேலப்படுத்தும். மதகபு வெறி வந்து எங்கே போய் முடிக்குது பாருங்க. இவங்களோட ஈமானே போயிட்டு இருக்குது. குரான் வந்து புரியாது படிக்காதுன்னு சொல்கிறது வந்து ஈமானை வந்து வளர்த்துமா? ஜமாலுடைய ஈமானை வளர்த்துமா? யாரைக்குரிய இப்போ ஜமாலிக்கு வந்து யாரைக்குரிய 70 வயசு இருக்கும், திருத்திக்கணும். இன்னும் அப்படி இது இந்த வீடியோ வந்து 2013 பேசியிருக்காரு அபுதாபியில் வந்து மௌலூது கூட்டங்கிற ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து இன்னும் வயசு இருக்குதுன்னு நினச்சிட்டு பேசக்கூடாது, ஆய்வு பண்ணி பாருங்க. அப்போ அதெல்லாம் மதகபு வெறி வந்து இப்படி தூண்டும். குரானை படி இந்த மாதிரி வெறி வராது. குரானுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையை தான் செய்யணுங்கிற அந்த எண்ணம் தான் வருமே தவிர இந்த மாதிரி வெறித்தனமான பேச்சுகள் வராது. அதெல்லாம் மதகபுக்காக எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் எல்லாமே பொய்யான ஆதாரம். இது சமுதாயத்தில் உள்ள மக்கள் உணர்ந்துக்கணும்.